ஹலோ எவ்ரிவன், லெட்ஸ் வெல்கம் பேக் டு மெக்கன். இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, XL100 ஹெவி டியூட்டியில் கிக்கர் வந்து கிக் பண்ணோம்னா ரிட்டன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து சொல்லியிருக்காரு கஸ்டமர். ஆக்சுவலாக இப்போ பாருங்கள், கிக் பண்ணி காட்டுறேன், கிக்கர் வந்து அப்படியே படுத்தே கிடக்குது, கீழேயே இருக்குது, ரிட்டன் ஆக மாட்டேங்குது. இந்த ஏன் ரிட்டன் ஆகலை அப்படின்னா, உள்ளக்கு ஒரு ஸ்ப்ரிங் இருக்குங்க, அந்த ஸ்ப்ரிங்கை கட் ஆயிருந்தாலோ இல்லை ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தாலும் அதனால தான் வந்து இந்த கிக்கர் வந்து ரிட்டன் ஆகாது. ரிட்டன் ஆகிற ஃபோர்ஸ் வந்து எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா, அந்த ஸ்ப்ரிங்கு மூலிமா தான் க்ரியேட் ஆகுது. அந்த ஸ்ப்ரிங்கு கட் ஆச்சுன்னா என்ன ஆகும், நமக்கு ரிட்டன் ஆகாது கிக்கர். அந்த ப்ராப்ளம் தாங்க. இதில் கிக்கர் ஸ்ப்ரிங் எப்படி மாற்றுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு டைம் வீடியோ போடுவோம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் அதை பார்த்து உங்கள் வண்டியை நீங்களே ரெடி பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிக்கலாம். இந்த சின்ன கார்டு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு கிக்கரை கழட்டிக்கணும். கிக்கரை வந்து அந்த நர்லிங்லேருந்து வெளியே எடுத்து கழட்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணணும். இந்த கார்டுக்கு வந்து மூணு ஸ்க்ரூ இருக்குங்க. அந்த 3 ஸ்க்ரூவை லூஸ் விட்டு இந்த பிளேட்டை வந்து எடுக்க முடியல அப்படின்னா மட்டும்தான் நம்ம மேக்னெட் கவரை கழட்டணும். பிளேட் வந்து சப்போஸ் சில வண்டிகளாக எடுக்க முடியும், மேக்ஸிமம் லைட்டாக தட்டுற மாதிரி இருக்குது, கையில் வந்து கொஞ்சம் டேமேஜ். அந்த டைமில் வந்து இந்த வண்டி வேலை செஞ்ச டைமில் பார்த்திங்கன்னா கையில் வந்து கொஞ்சம் டேமேஜ் இருக்கிறதுனால எனக்கு பிளேட்டை வந்து அவ்வளோக்கா ஹார்டன் கொடுத்து கழட்ட முடியல. ஆக்சுவலாக ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் கை வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் மேக்னெட் கவரை கழட்டி லைட்டாக வளைச்சி தான் நான் எடுக்க முடிஞ்சிச்சு என்னால். இதுக்கு மேக்னெட் கவர் கழட்ட தேவையில்லைங்க. நீங்கள் கழட்டினீங்கன்னா மேக்னெட் கவர் கழட்ட தேவையில்லை, அப்படியே வந்து லைட்டாக கீழே திருப்பி வச்சு தட்டி விட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துரும். என்னால் வந்து ஆக்சுவலாக இன்னொருத்தர் வந்தால் டக்குன்னு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கலாம், ஆனால் யாரும் இல்லை. அந்த பட்சத்தில் நான் வந்து மேக்னெட் கவர் கழட்டிட்டு நான் வந்து இந்த வந்து ஷேடை வந்து வெளியே எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு மேக்னெட் கவரே கழட்ட தேவையில்லை, நீங்கள் கழட்டாதீங்க, ஓகேங்களா. இந்த ஷேடு பாருங்க, ரொம்ப டைட்டாக இருக்குது. எனக்கு கையில் ஆக்சிடெண்ட் ஆனதுனால ஃபோர்ஸ் வந்து கொடுக்க முடியல என்னால். அதனால தான் ஷேடை கழட்டி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டு லைட்டாக வளைச்சி அந்த ஷேடை நான் எடுத்துருப்பேங்க, ஓகேங்களா. நீங்கள் மேக்னெட் கவரெல்லாம் கழட்டிடாதீங்க, கழட்ட தேவையில்லை. ஆக்சுவலாக ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தா, இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டுடலாம், எந்த எடிட்டிங் இல்லாமல் அப்படியே போட்டுடலான்னு தான் போட்டிருக்கேங்க, ஓகேங்களா. கிக்கர் ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் கடையில் போயிட்டு XL100 ஹெவி டியூட்டி கிக்கர் ஸ்ப்ரிங் கேட்டிங்கன்னா கிடைக்கும். கிக்கர் ஸ்ப்ரிங் வந்து ஒரு லாக்கு, ஒரு சர்க்ளிப்பு, ஒரு ஸ்ப்ரிங்கு, அவ்வளோதாங்க வேலையே. இதில் வேறு எந்த வேலையும் இல்லை. நான் மேக்னெட் கவர் பாருங்கள், கை டேமேஜ் ஆனதுனால நிறையா வேலை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து வேலை செய்யும்போது உங்களுக்கு வந்து சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம், ஓகேங்களா. சேஃப்டி இல்லாமல் நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. மெக்கானிசம் உடஞ்சா கூட பரவாயில்ல, உங்கள் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு, ஓகேங்களா. அதான் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் மேக்னெட் கவர் கழட்டினாக்கப்புறம் தான் லைட்டாக இது பண்ணனே எனக்கு அந்த கவர் வந்து கழண்டுருச்சு. இதுக்குள்ளே தான் கிக்கர் ஸ்ப்ரிங் இருக்குது பாருங்கள். இதில் ஒரு சர்க்ளிப் லாக்கு போட்டிருக்காங்க பாருங்கள், லாக்கு, அதுக்கு முன்னாடி வாஷரு, அதுக்கப்புறம் தான் அந்த கிக்கர் ஸ்ப்ரிங்கே வந்து லாக்காக வந்துருக்கு. இந்த லாக்கை வந்து லைட்டாக மேலே எடுத்துக்கிட்டு அதோட கைடுவேலேருந்து நம்ம நோஸ் பயர் யூஸ் பண்ணி நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இந்த லாக்கை எப்படி கழட்டணும் அப்படின்னா, நோஸ் பயர் தான் யூஸ் பண்ணி கழட்டுங்க. லைட்டாக விரிச்சுட்டு வெளியே அப்படியே எடுத்துகிட்டு வந்துடலாம். நோஸ் பயர் நான் யூஸ் பண்ணுற பாருங்கள், அதுதான் நோஸ் பயர்னு சொல்லுவோம். இதுலேயே இன்னர் அவுட்ரு இருக்குது, 2 வேரியேஷன் இருக்குது. ஸோ நம்ம அவுட்ரு நோஸ் பயர் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா அவுட் சைடு அப்படியே இழுத்து அப்படியே வெளியே கொண்டு வருவோம், ஓகேங்களா. பாருங்கள், அப்படியே அமுத்தி பிடிச்சி டைட்டாக அப்படியே வெளியே லாக்கை வந்து விரிச்சுட்டு லைட்டாக வெளியே எடுப்போம். இது ஓவராக வந்து இழுத்துறாதீங்க, இழுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து புது லாக் போடுற மாதிரி தான் இருக்கும். நான் லைட்டாக தான் லோட் கொடுக்குறேன், அதனால் இதே லாக் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் ஓவராக அமுத்திட்டிங்கன்னா லாக் வந்து விரிஞ்சிடும். மடி சீட்டிங், அதோட கைடு வேலை சீட்டிங் ஆகாது, அதோட இடத்துல வந்து அது கரெக்டாக சீட்டிங் ஆகாது. அதனால் புது லாக் போடணும். இது நான் லைட்டாக மட்டும்தான் பெண்ட் பண்ணால் எனக்கு லாக் இதே லாக் போட்டுட்ருவேன், ஓகேங்களா. இப்போ ஸ்ப்ரிங்கை வந்து கழட்டி காட்டுற பாருங்கள், ஏதாவது டேமேஜ் இருக்கா, கட் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஸ்ப்ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்டில் ஒரு இடத்துல லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. அந்த லாக்கிங் பாருங்கள், அந்த லாக்கை எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விட்டு எடுக்க முடியும். சும்மாவெல்லாம் ஸ்ப்ரிங்கு வந்து போடவே மாட்டோம். ஷாஃப்ட்டில் ஒரு லாக் இருக்குது பாருங்கள், அந்த லாக்கை மேலே தூக்கி விட்டு தான் நீங்கள் ஷாஃப்ட்டை வந்து மேலே தூக்கி விட்டு தான் நம்ம வந்து லைட்டாக வந்து எடுக்கணும். ஸ்ப்ரிங்கு பாருங்கள், நான் கழட்டிட்டேன், இருந்தாலும் வரல. சென்டரில் வந்து ஷாஃப்ட்டில் வந்து இந்த பின்னு வந்து இறங்கியிருக்கும். அந்த பின்னை எடுத்து விட்டு லைட்டாக திருப்பி விட்டு தள்ளினீங்கன்னா ஈஸியாக வந்து ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணிக்கலாம்.
இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டேன் பாருங்கள். ஸ்ப்ரிங் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு, எந்தெந்த கட் ஆகிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸ்ப்ரிங் வந்து டேமேஜ் ஆனதுனால தான் நமக்கு ரிட்டனே ஆகலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கட்டு இருக்குது பார்த்தீங்களா, லைட்டாக கட் ஆகிருக்கு. ஒரு கட்டு இருக்குங்களா, தென் இன்னொரு பக்கம் பாருங்கள், இன்னொரு கட்டு இருக்கும் பாருங்கள். அங்கேயும் லைட்டாக தான் பெண்ட் ஆகி லைட்டாக கட் ஆகிருக்குது. ஸ்ப்ரிங் அதனாலேயே வேலையை காமிச்சிருச்சு. இது ஒரு கட்டு ஆல்ரெடி கட்டிட்டேங்களா, இன்னொரு கட்டு காட்ட பாருங்கள். இன்னொரு கட்டு பாருங்கள், லைட்டாக விரிசல் இருக்கும் பாருங்கள், லைட்டாக இருக்குது. ஆனால் இதெல்லாமே ரிட்டன் ஆகாதுங்க. லைட்டாக வெடிச்சிருந்தாலே அவ்வளோதாங்க, அதோடய வேலையை காட்டிடும். ரிட்டன் ஆகாது நமக்கு. அவ்வளோ பெரிய ராடை வந்து ரிட்டன் பண்ணி கொடுக்குறது சும்மா இல்லைங்க, ஓகேங்களா. ஃபுல்லாக வந்து டென்சைல் ஃபோர்ஸ், அதாவது ஸ்ப்ரிங் லோடு இருந்தால் மட்டும்தான் அந்த ராடை வந்து ரிட்டன் பண்ணி கொடுக்கும். இந்த புஷ்ஷு கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டிருக்கணும். புஷ் போட்டு தான், அந்த புஷ்ஷோட கைடுகள் தான் நமக்கு ஸ்ப்ரிங் வந்து அப்படியே இருக்கும். இப்போ புது ஸ்பேர்ஸ் வந்து நான் வாங்கிட்டேன், புது ஸ்ப்ரிங் வந்து நான் ஓஇ தான் வாங்குகிறேன். இன்ஜின் பார்ட்ஸ்குள்ளே போகிறது எல்லாமே ஓஇ பார்ட்ஸாக போடுங்க. நான் டூப்ளிகேட்டுக்கு இது போட்டுறாதீங்க, அசம்பிளை போட்டுறாதீங்க, லைஃப் வந்து வராது நமக்கு. ஆக்சுவலாக ஓஇ பார்ட்ஸ்லேயே நிறையா டூப்ளிகேட் இருக்குது, அது தெரிஞ்சு வாங்கணும், ஓகேங்களா. ஸ்பேர்ஸ் பார்த்து வாங்கணும், ஓஇ வந்து கரெக்டாக பார்த்து வாங்குங்க. இன்ஜின் பார்ட்ஸ்குள்ளே வரது எல்லாமே ஓஇ பார்ட்ஸாக போடுங்க. நான் ஓஇ தான் வாங்கி போடுறேங்க எல்லாத்துக்குமே. ஏன்னா கஸ்டமருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னா, லைஃப் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணுன்னா நமக்கு எல்லாமே ஓஇ தான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. இப்போது நான் ஓஇ ஸ்ப்ரிங்கை தான் இப்போது புதுசு வாங்கி உங்கள் கண்ணு முன்னாடி தான் பிரிச்சுருக்கேன். அந்த ஷாஃப்ட்டில் ஒரு லெக்கில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்குங்க, அந்த ஹோல்ஸில் இந்த ஸ்ப்ரிங்கை வந்து ஒன் சைடு லாக் பண்ணும், இன்னொரு சைடு வந்து நம்ம இன்ஜின் பாடியில் லாக் பண்ணுங்க. இதுதான் டிஃப்ரென்ஸு, ஓகேங்களா. அந்த பிளாஸ்டிக் புஷ் வந்து கரெக்டாக ஷாஃப்ட்டில் அசம்பிளாக இருக்கணுங்க. ஏன்னா அந்த ஹோல்ஸோட கைடு வந்து மாறக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த பிளாஸ்டிக் புஷ்ஷு கொடுத்துருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் புஷ்ஷு ப்ளஸ் அந்த ஹோல்ஸ் வந்து அந்த கைடுவே நேர் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரிங்கில் இந்த இது வந்து அந்த ஷாஃப்ட் ஹோலில் லாக் ஆகணுங்க. ஒன் சைடு லாக் இருந்தால் மட்டும்தான் இன்னொரு சைடு இன்ஜின் பாடியில் லாக் இருக்கும். அப்போ தான் வந்து ஸ்ப்ரிங்கோட மோஷனே வந்து கரெக்டாக ஆக்டிவேட்டாக இருக்கும், ஓகேங்களா. இந்த ஷாஃப்ட்டில் அந்த ஹோல்ஸில் தான் அந்த லாக்கை கரெக்டாக உட்கார வைக்கணும், சீட்டிங் பண்ணணும், ஓகேங்களா. சீட்டிங் ஆனால் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகுங்க, ரிட்டன் ஆகும். சீட்டிங் ஆகலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்கள், நான் திருப்பி விட்டு லைட்டாக தட்டி விட்டு இறக்கிட்டு விடுவேன். ஸ்ப்ரிங்கை நல்லா உள்ளக்க சரி வைக்குங்க, வெளியே இருந்துச்சுன்னா அந்த ஹோல்ஸ்குள்ளே இறங்காது. லைட்டாக தள்ளி விட்டு ஃபுல்லாக இறக்கிடுங்க. மேலே தட்டினீங்கன்னா தான் இறங்கும் அந்த ஹோல்குள்ளே அந்த ஸ்ப்ரிங்கு. சும்மா இறங்கின மாதிரி தான் இருக்கும் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா, ஆனால் நல்லா தட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா போய் உள்ளக்க இறங்கிக்கும், இறங்கி லாக் பண்ணி நின்றுக்கும், ஓகேங்களா. பாருங்கள், நான் அமுத்தி விட்டுருக்கேன் பாருங்கள். பழைய இதுக்கும் இப்போ நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள், இப்போ தான் நல்லா இறங்கியிருக்கு, ஓகேங்களா. இந்த லெவலுக்கு இறங்கணுங்க, ஸ்ப்ரிங் இறங்குனா இந்த லெவலுக்கு இறங்கி லாக் ஆகணும். மேலேயே இருந்துச்சுன்னா டக்குன்னு பிடிங்கிட்டு வந்துடும். அதனால் நல்லா லாக் பண்ணி விட்டு இன்னொரு சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதே வந்து நம்ம இன்ஜின் பாடியில் கூட லாக் பண்ணுங்கள். அவ்வளோ டென்சைல் இருக்காதுங்க, ஈஸியாக வந்து நீங்கள் போட்டுடலாம். ஸ்டாண்டு ஸ்ப்ரிங்கு போடுற அளவுக்கெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, இது ஈஸியாக போட்டுடலாங்க நீங்கள். ஆனால் லாக் பண்ணிட்டோமா அப்படிங்கிற ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவரை போட்டுக்கலாங்க. லாக் ஆகிடுச்சான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். ஏன்னா உள்ளக்க மாட்டிட்டு கடைசியில் ஒரு கிக் பண்ணானே பிடிங்கிடும் சிலதெல்லாம். அதனால் லாக் பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். இன்ஜின் பாடிக்குள்ளே ரொம்ப உள்ளே டெப்த்தாக உள்ளக்க லாக் பண்ணியிருக்கணும் நீங்கள். அந்த ஹோல்ஸ்குள்ளேயும் நல்லா இறங்கியிருக்கணும் ஸ்ப்ரிங்கு, ஓகேங்களா. அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வாஷர் போடணும். வாஷர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக்கை போடணும். ஏன் வாஷர் போடுறோன்னா, வாஷர் போட முட்டினா லாக் மட்டும் போட்டிங்கன்னா நம்ம ஸ்ப்ரிங் வந்து எட்டி குதிச்சிடும், லாக் இந்த பக்கம் எட்டி குதிச்சிடும். அதனால தான் நம்ம வாஷர் போடுறோம். வாஷரை தாண்டி அந்த ஸ்ப்ரிங்கு வந்து வெளியே வரக்கூடாது, அதுக்காக தான் இங்கே வாஷர் யூஸ் பண்ணுறோம். வாஷர் போட்டு அதுக்கப்புறம் ஒரு லாக் போட்டுக்கலாம். லாக் ஏன் போடுறோம் அப்படின்னா, வாஷர் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் இந்த லாக்கை யூஸ் பண்ணுறேங்க. லாக்கை வந்து அது கைடு வேலை வந்து கரெக்டாக சீட்டிங் பண்ணி உட்கார வைக்கணும். இல்லைனா அவ்வளோதாங்க, அப்படியே கழண்டுட்டே வந்துடும். வைப்ரேஷன் ஆகுமா, வண்டி ஸ்டார்ட் பண்ணால் வைப்ரேஷன் ஆகும், அப்படியே கழண்டுட்டே வந்துடுங்க, வெளியே கவர் வரைக்கும் வந்துடும். ஸ்ப்ரிங்கும் ஆட்டோமேட்டிக்காக கழண்டுரும். அப்புறம் உங்களுக்கு சேம் ப்ராப்ளம், ஆல்ரெடி என்ன ப்ராப்ளமுக்கோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஆகிடும், ஓகேங்களா. இந்த லாக்கை வந்து அதோட கைடு வேலை உட்கார வைக்கணும், ஓகேங்களா. இந்த வாஷருக்கு பக்கத்தில் பாருங்கள், இந்த கைடு வேறு தெரியும் பாருங்கள், நான் காட்டுறேன், மென்ஷன் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த கேவிட்டியில் கரெக்டாக அச்சில் வந்து கரெக்டாக இந்த இது உட்காரணும் லாக்கு, ஓகேங்களா. இந்த கேவிட்டியில் தான் கரெக்டாக வந்து சீட்டிங் ஆகணுங்க இந்த லாக்கு. அப்போ தான் வந்து நமக்கு
ஸ்ப்ரிங் வந்து ஈஸியாக ஆக்டிவேட் ஆகும், சீக்கிரம் கல்டாது. ஸ்ப்ரிங் அதோட பொசிஷன்லேயே இருக்கும். ஓகேங்களா? அந்த பிளாஸ்டிக் புஷ்ஷும் வெளியே வராது. ஓகேங்களா? பாருங்கள், நான் லாக் பண்ணுற பாருங்கள். லைட்டை விரிச்சுட்டு அதோட கைடு வேலை சீட்டிங்காக உட்கார வைக்கிறேன். லாக் வந்து ரொம்ப விச்சிடாதீங்க, அப்புறம் அது டென்ஷன் வந்து எலாங்கேஷன் ஆயிடுச்சு. ரொம்ப எலாங்கேஷனா அந்த கைடு வேலை உட்காராது, சீக்கிரம் பிடிங்கிட்டு வந்துடும். அப்புறம் புது லாக் மாத்திர மாதிரி. இது வந்து நான் ரொம்பலாம் விரிக்கல, லைட்டாக தான் வச்சுட்டு அப்படியே அதோட கைடு வேலை இறக்கியிருக்கேன். ஓகேங்களா? அவ்வளோதாங்க, கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு. இதை வந்து ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கணுங்க. கைடு வேல் ரொட்டேட் பண்ணும்போது நீங்கள் கைடு வேல் உட்காரலினா கூட கரெக்டாக போய் சீட்டிங் அதோட கேவிட்டியில் வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகிக்கும். ரொட்டேட் பண்ணி செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கீழேயும் பார்த்து செக் பண்ணிங்க. ஏன்னா அதோட கேவிட்டியில் கரெக்டாக சீட்டிங் ஆனால் மட்டும்தான் நமக்கு ப்ராப்பராக இருக்கும். ஆகலை அப்படின்னா நமக்கு அவ்வளோதாங்க, எல்லாமே ப்ராப்ளம் தான். சீக்கிரம் கழண்டு வந்துடும் ஸ்ப்ரிங்கு. இப்போ போட்டாச்சுங்க, லாக் போட்டாச்சு. மேலே கவர் போட்டு நான் வந்து உங்களுக்கு கிக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா? கவரை வந்து மேல் நோக்கி போட்டு அப்படியே அமுத்தி விட்டிங்கன்னா கரெக்டாக அதில் உட்காந்துக்கும். கரெக்டாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூ போடணுங்க. 3 ஸ்க்ரூ வந்து கரெக்டாக போடுங்க. த்ரெட்டெல்லாம் செக் பண்ணிங்க, போடுறதுக்கு முன்னாடி கழட்டுறதுக்கு முன்னாடி எல்லாம் செக் பண்ணுங்கள். த்ரெட்டு எப்படி இருக்குது, டேமேஜ் இருந்தால் அந்த ஸ்க்ரூவை மாற்றிடுங்க. அப்படியே போட்டு டைட் பண்ணிங்கன்னா இன்ஜின் பாடியில் மர போயிடும். அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது, நிற்காது. 2 ஸ்க்ரூவில் தான் நிற்கும். ஓகேங்களா? தண்ணி இறங்கிச்சுன்னா சீக்கிரம் துரு பிடிக்கும். இந்த மாதிரி பிரச்சனைலாம் இங்கே ஃபேஸ் பண்ணணும். அதனால் த்ரெட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் அசம்பிள் பண்ணுங்கள். ஓகேங்களா? அசம்பிள் பண்ணிட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணுற பாருங்கள். உங்களுக்கு கிக் பண்ணி காட்டுறேன். ப்ராப்ளம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிக்கர் ராடு போட்டு நான் உங்களுக்கு கிக் பண்ணி காட்டுறேன். ரிட்டன் ஆகிறத செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்ப்ரிங்கு தான் போயிடுச்சு, ஸ்ப்ரிங்கை தான் மாற்றிருக்கோம். ஓகேங்களா? ஸ்க்ரூ வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்க்ரூ டைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆவரேஜ் டைட் இருந்தால் போதுங்க. ஏன்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான், இரும்பு மெட்டீரியலெல்லாம் இல்லை, பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். அதுக்கு தகுந்த டைட் வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப லூஸ் வச்சிங்கனாலும் அவ்வளோதான். பிளாஸ்டிக் அவ்வளோ சீக்கிரம் விழுகாது, இருந்தாலும் ஆடி ஆடி சம்டைம்ஸ் வைப்ரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு கீழே விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் போட்டு பிட்டு போட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். டைட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிக்கர் போட்டு ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்கள். ஃபஸ்ட்டு இருந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ இருக்க அது சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ரெடியானதை தான் நான் இப்போது உங்களுக்கு காட்ட போகிறேன். கண் முன்னாடி ஃபுல்லாக டைட் பண்ண செக் பண்ணிக்கலாம். கட்டாகிற அளவுலாம் டைட் பண்ணிடாதீங்க, இது பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஓகேங்களா? இப்போ கிக்கர் எடுத்துக்கலாம். கிக்கர் எடுத்துகிட்டு அசம்பிள் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி வச்சுக்கலாம். டைட் பண்ணிட்டேன். அப்புறம் கிக்கர் போட்டு நான் உங்களுக்கு கிக்கர் எப்படி ரிட்டன் ஆகுங்கிறத பார்க்கலாம். புது ஸ்ப்ரிங்கோட டென்ஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கிக்கர் அசம்பிளியும் அப்படி தாங்க. சில பேர் வெட்டிக்கலாக வச்சுட்ருவாங்க, ரொம்ப வெட்டிக்கலாம். சில பேர் ரொம்ப நர்லிங் மாற்றி கீழே படுகடையாக வச்சுருவாங்க. அதனால் கரெக்டாக ஸ்டார்டிங் நமக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு மாதிரி அந்த நர்லிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கிக்கரை பாருங்கள், சடனாக ரிட்டன் இருக்கா, ஸ்ப்ரிங்கோட வேலையே தாங்க. ஓகே, தேங்க்யூ.